இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. சார், இது தொட்டிலை கிள்ளி குழந்தையை ஆட்டுவது அப்படின்றது பிராடாக புரிஞ்சுக்கிறது பாஜகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே பாஜகவோடு அமைக்கப்பட்ட கூட்டணி. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. பல கட்சிகள் அதிமுக எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி வைத்து இன்று 2, 4, 3 அப்படின்னு பிரிதல்னு. ஸோ இதை டு பில்ட் திஸ் கேட், இந்த பிரச்சனையை தேர்தலுக்கு 10 மாதத்துக்கு முன்னதாகவே சரி செய்வதற்காகத்தான் இந்த சந்திப்பு, ஸ்பெஷலி குருமூர்த்தி அவர்களின் சந்திப்புன்றாங்க. இஸ் தட் ஸோ? பாஜகவினுடைய மைண்டில் பாமகவை எல்லா ஆப்பிளையும் பேஸ்கெட்டில் போடணுன்ற எண்ணத்தில் தான் இதை சந்திச்சிருக்காங்க. அது சந்திக்கணும்னா அது ஒரு எல்லா மாம்பழத்தையும் உள்ள போடணும்னு வராங்களா? ஏன்னா இது செய்யணும்னா அமித்ஷா கூப்பிட்டு நேரம் பேச போகிறாங்க. அதற்கு இன்னொருத்தர் குருமூர்த்தி வரணும், பேசணும். ஏன்னா இந்த சந்திப்பினுடைய சிக்னிஃபிகன்ஸ் நம்ம திருப்பி சொல்றதுன்னா, அன்புமணி சந்தித்தார், அதற்கு பின்பாக குருமூர்த்தி சந்தித்தார். அதாவது தமிழகத்துல திமுக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கு மட்டுமே பகுத்தறிவு இருக்கு நம்ம நம்புறோம். மத்தவங்க யாருக்குமே பகுத்தறிவு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே பாஜக சொல்றது செய்யறாங்க அப்படின்ற போது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களுக்கும் பகுத்தறிவு இருக்குங்க. நீங்க வளர்ந்த பாசறையில தான் அவங்களும் வளர்ந்துருக்கிறாங்க, நீங்க வளர்ந்த மண்ணில் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க, நீங்க குடிச்ச தண்ணி தான் அவங்களும் குடிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் பகுத்தறிவு உண்டு. பகுத்து ஆய்ந்து எது சரி எது தவறு என்று இதுவரைக்கும் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைய போகிறது. அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது இது மாதிரியான அலப்பறைகள் நமக்கு நிறைய இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒன்னும் இல்லைங்க, இப்போ எதற்காக 11 வருடங்களுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அழகிரி அவரை சந்திக்கணும், மதுரை போனாரு, அழகிரி பாஜக சேர்ந்துட போறாரா? ஏன்னா இப்ப மதுரைக்கு வரப்போறாரு அமித்ஷா. அப்போ அழகிரிட்ட பேசி அழகிரியை பாஜக கூட்டின்னு போயிடுவார் அவரு. அதை தடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரையில போயிட்டு அழகிரியை சந்திச்சிருக்கிறாரா? 11 வருடங்களுக்கு அப்புறம். எல்லாத்துக்கும் நம்ம கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறது எல்லாருமே பேசலாம். அன்புமணி ஐயாவே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களுக்குள்ள உள்ள உள்கட்சி பூசலுக்கு காரணம் 2 நபர்கள். ஒருத்தர பேர் சொல்லியிருக்கிறாரு, அன்பழகன் என்ற ஒரு நிர்வாகி. அவர் மூலமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு நபரை அவர் குறிப்பிடவில்லை. அன்புமணி ஐயா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயாவுக்கு வயதாகி கொண்டு வருகிறது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருடங்களுக்கு அப்புறமா அந்த கட்சியை தலைமை ஏற்றுக்கொண்டு நடத்த போகிறவர் அன்புமணி ராமதாஸ். அதெல்லாம் மாற்று கருத்துல யாருக்குமே. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு இது இருக்கும். எப்படி இந்த 206 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல கிட்டத்தட்ட 200 அல்ல 203 மாவட்ட செயலாளர்கள் அவ்வளவு பேரையும் இவர் மிரட்டிட்டார் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன் அதே மிரட்டல் ஏன் அன்புமணி இவர் மருத்துவர் ஐயால பண்ண முடியல இல்லைங்களா? இது வாதத்திற்காக சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில ஏன்னா 2021ல 5 எம்எல்ஏ தொகுதிகளை வின் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணியில ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் அந்த ஆட்சியை இழந்தார்கள். 66 தொகுதி ஏடிஎம்கே, 5 தொகுதி பாமக, 4 தொகுதி பிஜேபி, 75 தொகுதிகள் அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 தொகுதிகள். அந்த 165 தொகுதிகளுக்கும் 75 தொகுதிகளும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா வெறும் 13 லட்சம் வாக்குகள் தான். அது நிறைய உட்கட்சி பூசல் ஏடிஎம்கேல இருந்தது, அதெல்லாம் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த நேரோ மார்ஜின்ல நம்ம தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற போது இன்னைக்கு தேதியில ஆன்டி இன்கம்பன்சி 4 வருடங்களுக்கு அப்புறமா நிறைய தொகுதிகளில் போய் பார்க்கும்போது தெரிகின்ற போது எதற்காக அதை கைவிட வேண்டும்? அது வரும்னா இல்லைங்க, ஒரு நார்மலா நம்மலாம் விவாதத்தை பேசிட்டு இருக்க நமக்கே இந்த அறிவு இருக்கும்போது ஒரு பெரிய அரசியலை உற்று நோக்குகின்ற ஆடிட்டர் குருமூர்த்திக்கு இது தெரியாதா? ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன பண்ணா, இன்னைக்கு தமிழகத்துல இத மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது அதை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு எந்த கூட்டணி நல்ல சாத்தியமான கூட்டணி? என்டிஏ கூட்டணி. அதுல இருக்கிற பாமக எதற்கு விட வேண்டும்? சோ அதற்காக ஒரு நாட்டின் ஒரு நல்லதுக்காக அவர் போய் பேசியிருக்கலாம். என்னென்ன அவரோட பார்வையில ஐயா மருத்துவர் ஐயா, ஏன்னா 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து பேசிக்கலங்க, இன்னைக்குதான் பேசியிருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த இதுக்கப்புறம். ஸோ அதை அந்த பிரிட்ஜை ஒரு இவர் நிரப்பியிருக்கார் அப்படின்றது போது ஏன் அதை நம்ம தவறாக பார்க்கல? அங்கதான் சிக்கல் இருக்கு. நீங்க இந்த எல்லாத்தையுமே நம்ம இந்த தேர்தலில் எல்லா வாக்குகள் சிதறாம பார்க்கணும்னா செய்ய வேண்டியது நிறையா இருக்கோ பாஜக. இந்த பக்கம் இன்னும் அதிமுக ஒரு கிளாரிட்டி இல்லை. இபிஎஸ் தெளிவாக சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் ஆகுது டிடிவி ஆகுது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றாரு. இந்த பக்கம் தேமுதிக மதில் மேல் பூனையாக தான் இருக்காங்க, 2027 ஜனவரி சொல்கிறோம்ட்டாங்க. இந்த பக்கம் பாமக நீங்கள் சொல்கிற மாதிரி அன்புமணி எந்த பக்கம், டாக்டர் எந்த பக்கம்ன்ற கேள்விகள்லாம் இருக்குது. அப்போ இது தொடக்கமாக 10 மாதத்துக்கு முன்பு குருமூர்த்தி அவர்கள் செய்வதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கட்சியிலேருந்து அஃபிஷியலாக யாருமே இதை பற்றி பேசல. இன்ஃபேக்ட் கருத்து கூட சொல்ல கேட்டால் உட்கட்சி பூசல், இதை நம்ம கருத்தே சொல்லக்கூடாதுன்னு தான் பாஜகவின் பல
பாஜகவில் இருக்கின்ற பல தலைவர்களும் பேசும் பொழுது இது குருமூர்த்தியின் சந்திப்பு, நீங்க அவர் வந்து கட்சியாளா இல்ல நீங்க வந்து அவர் வந்து நல்லெண்ண தூதுவரா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அவர் நல்லெண்ண, அதாவது பிஜேபி சார்ந்த நபர் கிடையாது அவரு. இன்னொன்னு வந்து முன்னாடி பேசின ஐயா வந்து சொல்லும் போது சொன்னாங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் போனார் அப்படின்னாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் போகல. பாஜகவோட ஒரு பெரிய தலைவர் ஆஸ் அ பார்ட்டி லீடர் ஆஃப் தி பிஜேபி அந்த மாதிரியான சந்திப்புல தான் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி. எஸ்வி சேகர் வீட்டுக்குலாம் ஏன் போகலப்ப? ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போனாரு, எஸ்வி சேகர் வீட்டுக்கு ஏன் போகலப்ப? ஏன் பர்டிகுலரா அவருக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் ஒரு அதிகார பதவியில் இருக்கிறாரு, என்ன காரணத்திற்காக அங்கே இடத்திற்கு போனாரு சொல்லுங்க. அவர் சாதாரண ஆளுங்கிறீங்க, மற்றவரை எல்லாரையும் சந்திக்கிறார் அந்த மாதிரி. ரைட், நன்றி நன்றி நன்றி. அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து வலிமைப்படுத்துவதற்காக போனார். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எஸ்வி சார் அந்த வேலையை பண்ணுவாரு, எஸ்வி சார் வீட்டுக்கும் போவாங்க. ரைட்டுங்களா? அதனால வந்து யார் வீட்டுக்கான போவாங்க. இங்க இருக்கிற 8 கோடி மக்கள் தொண்டர்கள் வீட்டுக்கும் போயிட்டு வாக்கு சேகரிப்பாங்க. ரைட். அதாவது இங்க இருக்கிறது வந்து வருகின்ற 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, INDA கூட்டணி, புள்ளி வைத்த கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் ஒரு நோக்கம். அந்த நோக்கத்திற்கு 8 கோடி மக்கள் வீட்டுக்கும் போறதால போவாங்க. அது யார் வேணா போவாங்க. அது கேட்டீங்களா? சோ அதனால வந்து இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் அங்க வெடித்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே வாயாக சொல்லியிருக்கிறார், வாய்மொழியாக சொல்லியிருக்கிறார். 2 நபர்களின் பேரை வந்து சொல்லியிருக்கிறார், ஒருத்தரை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில வந்து இந்த NDA கூட்டணி, அதிமுக தலைமையிலான NDA கூட்டணிக்கு தான் வருகின்ற 26 வந்து பிரைட்டஸ்ட் சான்ஸ் இருக்கிறதுனால அந்த கூட்டணியில நம்ம தொடர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு குருமூர்த்தி அவர்களுடைய கண்டிப்பாக பேசியிருப்பார். ஏங்க, அதாவது நான் தூரத்திலேருந்து நம்ம எல்லாம் எங்கேயோ இருக்கிறோம், சாரி என்ன மட்டும் சொல்லிக்கிறேன், நான் எங்கேயோ இருக்கிறேன், என்னாலேயே இந்த புரிதலை கொண்டு வர முடிகிறது என்றால் அரசியலை வந்து உற்று நோக்குகிறவர், டெல்லி அரசியலோட சேர்ந்து பயணிக்கிறவர், அவருக்கு தெரியாதா? அதுதான் இங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும். ராமதாஸ் அன்புமணி அவர்கள் சந்திப்பை பத்தி 2 தரப்புல இருந்தும் அபிஷியலா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல, ஒரு அறிக்கையும் கொடுக்கல. இருவரும் பத்திரிகையாளர்கிட்ட கூட பேசல. குருமூர்த்தி அவர்களும் பேசும்பொழுது 3 மணி நேரம் பேசினோம், ஆனா நண்பர்களாக பேசினோம். அப்படின்னா இது வந்து நம்ம வந்து எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது? இது ரெண்டையும் பொறுத்து அவர்களோட உரையாடல்ல என்ன வார்த்தைகள் பேசப்பட்டதோ அதன் மீது மதிப்பு கொடுத்து அந்த நம்பிக்கையை தோற்கடிக்காமல், நம்பிக்கையை காவு கொடுக்காமல், அதாவது ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கும் ஒருத்தருக்கும் வந்து என்ன பேச்சுவார்த்தை நடந்ததோ அது வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை, தனிப்பட்ட பேச்சுவார்த்தை. ரைட்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது இவர்களுக்குள்ள அந்த சிக்கலை, அந்த முரணை எவ்வாறு வந்து சேர்ப்பது, முறியடிப்பது, அதுலதான் இவர் தரப்புலேருந்து ஒரு வாதங்களை அவர் வச்சிருப்பாரு. அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பா அவர்கிட்ட பேசியிருப்பாங்க, குருமூர்த்தி ஐயாட்ட பேசியிருப்பாங்க, மருத்துவர் ஐயாட்ட என்ன சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து ஏன்னா ஒருத்தட்ட பகைன்னு வந்து வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு நேருக்கு நேரம் அவங்க பேசுறது இல்லைன்ற போது நீங்க என்ன சொன்னாலும் அது எதிராக தான் புரிந்து கொள்ளப்படும், பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நடுவில் வந்து இருவரையும் புரிந்து கொண்டவர்கள், இருவரும் இருக்கின்ற அரசியல் தளத்துல தமிழ்நாட்டில் பயணிக்கிறவர், அவர் இன்னும் எடுத்து சொன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது ஈஸியா முடியும். அதற்கான ஒரு முன்முயற்சியாக இன்னைக்கு இந்த குருமூர்த்தி ஐயா அவர்கள் இருவரையும் சந்தித்ததான் நான் பார்க்கிறேன். ரைட். சுப்பிரமணியம் ஒரு சின்ன கருத்து மட்டும் வாங்கிக்கிறேன். இதுக்கு அவர் வந்து எந்த துணியில சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க, ஆனால் பாஜக விட்டு போகக்கூடாது, பாஜகவோடு இருக்க வேண்டும்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னா அதிமுகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சனை, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னா பாமகக்கு மட்டும் போய் இருவருக்கு இடையே பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தான் பாண்டியன் அவர்களுடைய வாதம். இல்ல இப்போ மருத்துவர் ஐயாவோட நோக்கம் என்ன, தமிழகத்துல அரசியல்ல அவரோட நோக்கம் என்ன? திமுகவை அகற்றிவிட்டு அதுக்கு ஒரு மாற்று ஆட்சி இங்க கொண்டு வரணும். கரெக்டுங்களா? அதுதான் அவரோட நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் தலைமையில் ஏதாவது ஒரு கூட்டணி இன்னைக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறதா? அவர் தலைமையில வந்து தாவேகா வந்துருவாங்களா, அவர் தலைமையில தேமுதிக வந்துருவாங்களா, இல்ல விடுதலை சிறுத்தைகள் தான் வந்துருவாங்களா? இல்லைங்களா? இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி இரண்டும் தான் வந்து பலம் வாய்ந்த கூட்டணிகளாக இருக்கிறது. அது தவிர பாத்தீங்கன்னா தாவேகா அண்ட் நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு கூட்டணியை அமைக்க முடியுமா? கண்டிப்பா பாமகவோட இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில நின்று அவர்களால வந்து வாக்கு வங்கி வாங்க முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து அதிமுக கூட்டணியை பயணிக்க வேண்டும். ஸோ பயணிக்கும் போது வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் அவர் கோல்ஸ் அப்படின்றத, வன்னியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு இல்ல அவர்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமான இது, அந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு மருத்துவர் ஐயா. அதை வந்து அன்புமணி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் மருத்துவர் ஐயாவோட ஒரு குற்றச்சாட்டு. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சொல்லுங்க. அதாவது 2 பட்ஜெட்ல, சென்ட்ரல் பட்ஜெட்ல
ராமதாஸ் வந்து அன்புமணி ஆதரிச்சிருக்காரு பட்ஜெட்டை. அதாவது நிர்மலா அதாவது நம்ம குருமூர்த்தியோட நட்பு உள்ள நம்ம அதுக்குள்ள போவோம்னா நம்ம பட்ஜெட்டில் 2 நடையும் ராமதாஸ் வந்து கடுமையாக எதிர்த்திருக்காரு. ரைட். அப்போ பிஜேபி எதிர்க்கிற ராமதாஸ் வந்து திமுகவை வந்து ஆட்சி அகற்றணும்னு எதுவும் பேச கிடையாது இப்போ சமீபத்தில். ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். அதாவது இங்க இருக்கிற பரத் சார் ஒரே நிமிஷம் சார். இங்க இருக்கிற திமுக கூட்டணிகள் மாதிரி வாய்ப்பொத்தி மௌனமாக இருக்க மாட்டார்கள். ஜனநாயகம் நிறைந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி, அங்க கருத்து சொல்வதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. மருத்துவர் ஐயா சொல்லியிருக்காரு. ரைட், கம்பீரம் சார் நீங்க இன்டர்வியூ பண்ணீங்க ரொம்ப சுருக்கமா. இல்ல, அதாவது பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வந்து திமுகவை ஒழித்து கட்டணுங்கிறது வந்து அவர் சொல்லவே இல்லை. ஒண்ணு, அவர் திமுகவுக்கு ஆதரவான கருத்தை ஸ்டாலினுக்கு வந்து எங்களை புரிந்து கொள்ளக்கூடாதாங்கிற மாதிரியான ரிக்வஸ்ட் அவர் கோரிக்கை தான் வச்சாரு. அவர் திமுக பின்னாடி அன்புமணி அவர்களே போய் சந்திச்சுட்டு வந்தது நம்ம பார்த்தோம். அவர் திமுக பின்னாடி போறது, அதிமுக பின்னாடி போறதை பத்தி அவருக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, 50 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய ஒரு தனி பெரும்பான்மை சமூகம். ரைட். நம்ம வந்து போய் கூட்டணிக்காக போய் 5 சீட்டுக்காக போய் நிக்கணுமான்னு தான் கேட்டாரு. மருத்துவர் ராமதாஸ் சொல்லாத ஒரு கருத்தை மருத்துவர் ராமதாஸின் பெயர்ல சுப்பிரமணியம் வந்து அவர் சொந்த கருத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் அதை குறிக்கிட விரும்பினேன். அவ்வளவு அதே மாதிரி தான். நான் சுப்பிரமணியம் தான் கேட்கணும்னு, சமூகம் திரு டாக்டர் ராமதாஸ் பின்னாடி நிற்கிறாங்க, நிர்வாகம் கட்சி மட்டுமே அன்புமணி கிட்ட நிற்கிறாங்க. அப்போ இந்த கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வரணும்னா அது ஒரு இடியாப்ப சிக்கலான வேலை பாஜகவுக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அதனால தான் இன்னைக்கே தொடங்கியது வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா 10 மாதத்துக்கு முன்பாக? இல்ல, இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் தங்களின் உயரம் தெரியும். 2016 மாற்றம் முன்னேற்றம் என்பது என்னாச்சு? மாற்றம் ஏமாற்றமாக மாறிச்சு. இவன் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் போட்டியிட்ட பெண்ணகரம் தொகுதியில 15,000 வாக்கு வித்தியாசத்துல அது வந்து தேர்தலை ஒட்டி செய்வது. இப்ப நம்ம 40க்கு 40 நாங்க ஜெயிப்போன்றதான அதிமுக பாஜக கூட்டணியுடைய கோலாவும் அப்படி பண்ணி கரெக்ட். அப்படி எடுத்தாங்க இல்லையா, அந்த திட்டத்தை எடுத்து அந்த திட்டம் வந்து அவங்களால வந்து ஜெயிக்க முடியல அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம வந்து தனியாக போட்டியிட்டால், இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, பாமக என்பது தனியாக போட்டியிடக்கூடிய வல்லமைப்பட்ட கட்சின்னு போது அது இல்லைங்க. இன்னைக்கு களம் மாறிவிட்டது. இன்னும் 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க, ஓட்டுகள் சிதறுகின்றன, நாம் தமிழர் உள்ள வந்துட்டாங்க, தாவேகா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு இருக்க போது இளைஞர்கள்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40% வந்து அந்த பக்கம் ஓட்டு சிதற ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அதனால வந்து அன்புமணிக்கு வந்து நல்ல கிளியரா தெரிகிறது. எனக்கு என்னவோ பாமக மருத்துவர் ஐயாவுக்கு பின்னாடி வந்து இயக்குறது வந்து திமுகலேருந்து இருக்கிற பெருந்தலைவர்களாக இருக்கலாம். ஏன்னா வந்து இப்ப பிஜேபியோட இல்ல ஏடிஎம்கே கூட்டணியோட சேர்க்காம தனியா வச்சுட்டாங்க அப்படின்னா வாக்குகளை வந்து பிரிப்பதற்காக பாமகவை வந்து திமுகவோட பி டீமா கூட பிளான் பண்ணி விதைச்சிருக்காங்களா கூட நான் யோசிக்கிறேன். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறாரு, தேசிய சிந்தனை கொண்டவராக இருக்கும்போது ஸோ அதற்கு அட்லீஸ்ட் ரீஜனல் ஆஸ்பிரேஷன், ரீஜனல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா வந்து எப்படியாவது நம்ம இயக்கிடலாம், திமுக பி டீமாக செயல்படுத்திடலாம் அப்படின்ற நோக்கத்துல கூட திமுகல இருந்து பெரிய நிர்வாகிகள் போய் சந்திச்சிருக்கலாம் இல்லையா அவரை. ஸோ அதனால வந்து இன்னைக்கு சந்திச்சது திமுக நிர்வாகி இல்லை, இன்னைக்கு சந்திச்சது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சந்திச்சது ஆடிட்டர் குருமூர்த்தி. இல்ல இன்னைக்கு சந்தித்தது வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி. அவர் வந்து என்டிஏ கூட்டணி தொடர வேண்டும், திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்ல இருக்கிற நபர். அதுல மாற்று கருத்தில்லை. நான் சொல்றேன், ஏன் வந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து இப்ப ஏற்கனவே 2016 களம் கண்டவர், தனியாக களம் கண்டவர், இன்னைக்கு களம் காண்பதற்கு மறுக்கிறார் அப்படின்னா திமுக பின்புலமாக இயங்குகிறதா அப்படின்னு என்னோட கேள்வி. ரைட். நான் அந்த கேள்விக்கு நேரடியாக இயங்காம பின்புலமாக இயங்குறதுல வந்து என்ன இருக்குங்க? திமுக என்பது மற்ற கட்சிகளை வந்து வளர்ப்பதற்காக இல்லை. ரைட். அவங்களை எதிர்த்து ஆரம்பிச்ச மக்கள் நீதி மையம் இன்னைக்கு எங்க போய் ஐக்கியமாயிருக்காங்கன்னு தெரியும். பாரத் ஜோடோ யாத்திரையில ஒரே நிமிஷம் போயிட்டு காங்கிரஸ் ராகுல் காந்தி போய் பார்த்தாரு, அது மூலமாக அவரோட அத்தியாயம் முடிக்கப்பட்டது. இன்னைக்கு போயிட்டு வந்து சூரியன்ல போயிட்டு அந்த டார்ச் லைட் வந்து மையம் கொண்டு விட்டது. ரைட்.